மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. வாவ், ஹல்லேலூயா. இது மோசே பெட்டியை முன்னால கொண்டு போகும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் அணி அணியாய் புறப்படும் பொழுது, பாளையம் புறப்படும் பொழுது அவனுடைய பிரகடனம் இதுதான்: கர்த்தாவே தேவனே எழுந்தருளும், நம்முடைய சத்துருக்கள், இவங்க யார் கையிலையும் கத்தி கப்படா கிடையாது, இது ஆட்டு மந்த. ஆனால் சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? முன்னால போறவர் யுத்தத்தில் வல்லவர், தேவன் செதற விடுவார், தெரிக்க விடுவார். ஆகையால இந்த வார்த்தையை மோசே கற்றுக் கொடுத்தான். இதே வார்த்தையை தான் தாவீது சொல்றான். என்னுடைய தீர்க்கதரிசனம் என்ன அப்படின்னா, தாவீதும் மோசேயும் இயேசுவுக்கு முன்னால நின்று கொண்டு தேவன் ஒரு நாள் எழுந்தருளுவார், சத்துருக்கள் நல்ல கவனி. இந்த வார்த்தை நல்ல கவனிச்சுன்னா அந்த 68:1 போடுங்க. தேவன் எழுந்தருளுவார் அப்படின்னா எழுந்தருளினார் கிடையாது, கடந்த காலம் கிடையாது. எழுந்தருளி இருக்கிறார், நிகழ்காலம் கிடையாது. என்ன சொல்றான்? எழுந்தருளுவார். ஒரு நாள் இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தருளுவார். அப்பொழுது பாதாளத்தின் சாத்தானுடைய சங்கங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கையத்தட்டு, கையத்தட்டு, கையத்தட்டு. தாவீது சொல்றான், என்ன சொல்றான்? தேவன் எழுந்தருளுவார். அப்பொழுது இந்த உலகத்தை ஆட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாதாளம் தெரிக்கப்படும், சிதறி போகும், சத்துருக்கள் சிதறப்படுவார்கள். இந்த வார்த்தை நிஜமா எங்க நிறைவேறுச்சுன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நிறைவேறினது. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்பின பொழுது சத்துரு முழு மனுக்குலத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாதாளத்தின் சங்கிலிகள், குற்றப்படுத்துகிற சாத்தானை தேவன் தோற்கடித்த இடம் தேவனுடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அப்போ யுத்தத்திலே வெற்றி பெற்று திரும்பி வரும் தளபதிகள் பாடுகிற பாடல் யோசபாத்திரி யுத்தத்தில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு வார்த்தையை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நெத்தியில் கையை வச்சு சொல்கிறேன், நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. கையை தட்டி ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல நீங்கள் யாரு கிடையாது? தனிமையான. உங்களுக்கு யார் இருக்கிறா? ஒரு சேனைகளின் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுக்கு முன்னால யார் போறா? ஒரு ஆட்டு மந்தையை போல இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னால போனது போல தேவன் உங்களுக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார். எதிரிகள் சிதறி போவார்கள். இந்த வார்த்தை பயங்கரமா இருக்கு. சத்துருக்கள் சிதறும். ஒரு நாள் ஒரு ரவுடி வீட்டில் போய் உட்கார்ந்து, ஒரு விசுவாசி அந்த வீட்டில் விசுவாசி வீட்டில் ரவுடி வாடகைக்கு இருக்கிறான், காலி பண்ண மாட்டேங்கிறான். என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ்டர், பாஸ்டர்னா கொஞ்சம் மதிப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவன்கிட்ட போய் உட்காந்து சொல்கிறேன், எப்பா ஒன்று வாடகை கொடு, இல்லை இடத்த. அவன் பிள்ளைய செதற விட்டுருவேன், உடம்பெல்லாம் நினச்சிடும் செதறி சொல்லும் பொழுது எனக்கு என்ன போச்சு, எப்போ அதை யோசிச்சு பார்த்தா திரும்ப இயேசு நாமத்தில் அவன் அவன் போயிட்டான், இடத்த காலி போயிட்டான். அவன் பையன் தான் செதறி போயிட்டான். ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளை விளையாடக்கூடாது. அல்லேலூயா. அது வேற கதை. ரைட். நான் என்ன சொல்றேன்னா, இதை கற்பனை பண்ணுறேன். ஆண்டவர் தூள் தூளாய் பாதாளம் வல்லமை இரும்பு கவசம் போட்டு பிசாசு வர்றான். தேவன் எழும்பிட்டார்னா, உயிர்த்தெழுந்தால் நடந்த பொழுது பாதாளம், சங்கிலி, மரணம் எல்லாவற்றையும் செதற விட்டார். கையை தட்டி ஹல்லேலூயா. இல்லையா? பூமி அதிரும். பூமி அதிருங்கிற வார்த்தை இதே அதிகாரத்தில் இருக்கு. வாசிக்கிறீங்களா? எது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. பூமி அதிரும் ஆண்டவர் வரும் பொழுது. 8ஆம் வசனம் போட்டு, பூமி அதிர்ந்தது, தேவனாகிய வானம் பொழிந்தது. அசைந்தது. போதும். நான் என்ன சொல்றேன் கேளுங்க. முதலாவது, தேவன் உங்க கூட நிற்கும் பொழுது எந்த எதிரியும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், இந்த சிதற 1ஆம் வசனம் போட்டுருங்க பிரதர். தேவன் எழுந்தல் இருக்கிறார், சத்துருக்கள். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார், எல்லா வியாதியும் சிதறண்டு போனது. கரங்களை தட்டி அல்லேலூயா. தரித்திரம் தெரிச்சு ஓடுது. அல்லேலூயா. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் சிதறடிக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையானா உங்க வாழ்க்கையில எல்லா வியாதியும் சிதறி ஓடும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க உயிர்த்தெழுதலையும் ஆண்டவரா பாருங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்க. அவருடைய வல்லமை உள்ள இருக்கும் பொழுது அங்க எந்த வியாதியும் உங்களை அடிமைப்படுத்தி வைக்கவே முடியாது. ஆடு தானே நினைச்சு, ஆட்டு மந்த மாதிரி தானே இருக்கிறாங்கன்னு நினைச்சு இவங்களை டச் பண்ண வந்த ஆட்கள்லாம் தெரிச்சு போயிட்டாங்க.
இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்த மாதிரி புறப்பட்டு வராங்க. ஆடு தானேன்னு சொல்லி நல்லா கவனிங்க. சபைக்கு வெளியே இருக்கிற ஆட்டை வந்து சிங்கம் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆனால் தாவீதுடைய ஆட்டை சிங்கம் தொட்டுச்சுன்னா வாயே இருக்காது, செதறிடும். அந்த சிங்கத்தை பார்த்து கேட்ட இன்னொரு சிங்கம் கிடைச்சா, எங்கடா போனேன்? ஆடு தான் சாப்பிட்டேன். எந்த ஆட்டை சாப்பிட்ட? தாவீது ஆட்டை சாப்பிட்டேன், என் வாயே இல்லாமல் போச்சு. சொல்லுங்க, உன்னை தொடுகிறவன் உன்னை தொடுறவன் அவர் கண்ணை சீன்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருள்வார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையிற்கு சாத்தனுடைய எல்லா ஆளுகைகளையும் சிதற அடிக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தரித்திரம் உங்களை கட்ட முடியாது, வியாதி உங்களை கட்ட முடியாது, சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை கட்டி வைக்கவே முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தனிமை அல்ல. ஆமென். உங்கள் வேலை என்ன வேலை? அப்படி 2ஆம் வசனம் வந்துடும், 2-3 வசனம் அப்படியே நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி எல்லாம் ஆண்டவர் கிராஃபிக் பண்ணுறாரு பாருங்களேன். இது புகை பறக்கடிக்கப்படுவது போல. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காலையில் ஒருத்தன் வருவான், என்னடா புகை அடிப்பான் பார்த்தீங்களா? சரி, வந்த மாதிரி தான் இருக்கும். அவன் போன பிறகு அதுவும் என்ன செஞ்சிடும்? கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு எதிராக எவனா வந்தா நினைச்சுனேன் புகை அடிச்சிருவேன். சொல்லுங்க, சத்துருக்கள் நினைச்சாரு புகை. வாசிங்க, புகை பறக்கடிப்பது போல அவர்களை மெழுகு அக்கினிக்கு உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். இந்த துன்மார்க்கம் சொல்லும்போது நான் ஒரு பர்சனை, மனிதர்களை சொல்ல வரல, சாத்தானுடைய கிரியைகளை சொல்கிறேன். வியாதிகளாக இருக்கலாம், சண்டைகளாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் முன்னேற விடாதபடி தடுக்கிற கெடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் வரும்பொழுது எல்லாம் மெழுகு போல உருகும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து வாசிங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிப்பாட்டுங்க. நீதிமான்களோ, நீங்கள் யார்? முதல்ல கையை வைத்து டவுட் இல்லாமல் சொல்லுங்கள், நான் நீதிமான். இருக்கா? சந்தேகம் இருக்குதா? நான் நீதிமான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி யாருடையது? என்னுடையது. சண்டை அவர் போடுவார், டான்ஸு நான் ஆடுவேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நான் பார்த்த ஒரு இது என்னன்னா, எல்லாமே பிரம்மாண்டமான காரியத்தை செய்கிறாரு. ஆனால் சபைன்னு வரும்பொழுது அதுக்கு மகிழ்ச்சி மட்டும் தான் கொடுக்குறாரு. அதை பாட சொல்கிறாரு, கீர்த்தனம் பண்ண சொல்கிறாரு, துதிக்க சொல்கிறாரு. உங்கள் வேலை, என்னுடைய வேலை, தேவனை நல்லா வர்ஷிப் பண்ணும். வர்ஷிப் இஸ் அ பேட்டில். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஆராதனை ஒரு யுத்த களம். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்திலே சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான், உங்களுக்கு வெற்றி ஆண்டு தருகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னொரு வார்த்தை சொல்றேன், ஜாய், ரிஜாய்ஸ் வந்து ஒரு வெப்பன். மகிழ்ச்சி வந்து ஒரு பயங்கரமான ஆயுதம். சாத்தானை வெக்கப்படுத்துகிற, தெரிக்க விடுற பயங்கரமான ஆயுதம் நகைப்பு. பைபிளில் போட்டிருக்குது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன செய்வாராம்? நகைப்பாராம். இவன் பிளான் பண்ணுவான், ஸ்ட்ராட்டஜி போடுவான், எப்படி கார்டின் பாஸ்டர் கவுத்தலாம், உங்கள் பேரை சொல்லி கவுத்தலாம். அவன் திட்டம் படும் பொழுது கத்தர் நினச்சி வரான், சிரிப்பாரான். அந்த சிரிப்பே அவனை செஞ்சிடும், சோழியை முடிச்சிடும். ஆண்டவர் உங்களை என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சத்துருக்களை புகையை போல விரட்டுவேன், அப்படி செதற விடுவேன். ஆனால் நீ, வாசிங்க அந்த 3ஆம் வசனம், முக்கியமான வசனம், நீ என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். 2 இருக்குது. வெற்றிக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, வெற்றிக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு நமக்கு என்ன பழகி போச்சுன்னா, வெற்றி கிடைச்ச பிறகு சந்தோஷப்படுறது நமக்கு இயற்கையாக இருக்குது, இயல்பாக இருக்குது. அதான் நான் கத்த சொல்லாரு, முன்னாடியே நினைச்சணும். இப்படி சொல்லட்டுமா? அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் ஆட்டு மந்தை போனாலும் கிடையிலே வாடுகள் இல்லாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன்? அப்போ ஒரு சேஞ்ச் வந்த பிறகு தான் இல்லை, எது நடந்தாலும் நடக்கட்டாலும் நான் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறேன், கர்த்தருக்குள் இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்கிற வார்த்தை வந்து கும்மாளம் போடுற டான்ஸை போட்டது பாருங்க. பெற்றோர் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்த உடனே, கதவை திறந்த உடனே, பிள்ளைய பார்த்த உடனே, பிள்ளை நினைச்சு நிற்கிற இடத்துல நிற்கிற நிச்சயம் குதிக்கும். நான் சொல்கிறேன், அதை தான் நீங்கள் செய்யணும், கர்த்தர் விரும்புகிறார்.
அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க நல்ல கவனிங்க, சத்துருவுக்கு தான் நம்முடைய தேவன் யுத்தத்தின் தலைவராக இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார். கை தட்டுங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு யெகோவாவா இருக்கிறாரு, உங்களுக்கு அவர் யாரா இருக்கிறாரு? வசனத்தை நான் ப்ரூவ் பண்ண போறேன். வாசிங்க 4-5 வசனம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். எங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ரவுடிகள் எல்லாம் செதற விடுவாரு, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா பேர குழந்தை நினைச்சுவாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். பிசாசுக்கு முன்னால அவருடைய முகம் வேற மாதிரி இருக்கும், ஆனா உங்களை பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா அங்க யுத்தம் பண்றாரு, ஆனா அவருடைய பிள்ளைகள் சபை என்று வரும்பொழுது அவருடைய ஆக்டிவிட்டியே வேற மாதிரி இருக்குது. இப்ப சொல்றேங்களுங்க, சாத்தானுக்கு அவர் யுத்தத்தில் யெகோவா தேவன், உங்களுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா அவர் முன்பு நீங்க களி கூறுங்கள். அடுத்த வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். சூப்பர். நிப்பாட்டுங்க. என்ன சொல்றேன் பாருங்களேன், இந்த கேமரா எப்படி காமிக்கிறாரு, அங்க செதற விடுறாரு, புகையடிக்கிறாரு, அப்படி காமிக்கிறாரு. ஆனா அப்படியே வந்தா சபை அவருடைய பிள்ளைகள் வந்தா திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் யாரா இருக்கிறாராம்? ஃபாதர் ஆஃப் ஃபாதர்லெஸ். இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற யாருடைய எனக்கு அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா இல்லை, அப்பா இல்லைன்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவன் சொல்றாரு, நான் வெளியே பயங்கர பிரம்மாண்டமான காரியத்தை செய்வேன், சாத்தானை சிதற விடுவேன், ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றுக்கிட்ட வந்துட்டா அப்பா இல்லாத உனக்கு நான் யாராக இருப்பேன்? கையை தட்டுங்க. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு, அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை வந்து ஃபாதர்லெஸ். வாசிங்க. தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை பதிவு செய்றேன். கணவன் மனைவி இறந்து போன அப்படிப்பட்டவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா உங்களை யாரும் விசாரிக்கல நினைக்காதீங்க. உங்க கணவர் இருந்து விசாரிக்கிறத விட, உங்க மனைவி இருந்து விசாரிக்கிறத விட, இங்க வேதம் சொல்லுது, விதவைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களை ரொம்ப கேர் பண்ற ஒரு ஹஸ்பண்ட், ஒரு நாயகன், ஒரு தேவன், ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். காட்சியை பாருங்க. ஒரு பக்கத்தில் அவருடைய சிங்க முகத்தை பார்க்குறோம், இன்னொரு முகத்தில் அவர் தகப்பனுடைய இருதயத்தை பார்க்குறோம். அவர் நமக்கு சத்துருக்கு எதிராக நிற்கும் பொழுது அவர் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறாரு, ஆனால் சபைன்னு வரும் பொழுது பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் தீர்க்க சொல்றாரு, இந்த இடத்துல சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீடு கட்டி கொடுப்பார். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிங்கிள், என்ன சொல்றீங்க பாஸ்டர்? சிங்கிளுக்கெல்லாம் ஆண்டவர் நினைச்சு வரான். இன்னும் இதில் இன்னும் கொஞ்சம் காலையில் நேரத்து படிக்கும் போச்சுன்னா, ஃபேமிலி ப்ரோக்காக இருந்தால் ஆண்டவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணுவாராம். இங்கே இந்த மதுரவாயில் இந்த பகுதியில் குடியிருக்கிற மக்கள் எல்லாம் நான் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன நினைக்கிறேன், இவங்கெல்லாம் ஊர் நாட்டிலிருந்து வந்து இங்கே மைக்ரேட் ஆகி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் ஊர்லேருந்து துரத்தப்பட்ட ஆட்கள், பாதிக்கப்பட்ட ஆட்கள், சொந்தங்களெல்லாம் வெறுத்து ஏதோ ஒரு சண்டையில் வந்து இங்கே உட்காந்துக்கிறோம். இனியெல்லாம் எனக்கு உறவுன்னு ஒன்றும் கிடையாது பாஸ்டர், எனக்கு உறவுனா இதுதான், சபைதான். நான் சொல்கிறேன், அப்படி துரத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த எல்லா உங்கள் குடும்பங்கள் ரிலேஷனில் பாதிக்கப்பட்ட எல்லா உறவுகளையும் ஆண்டவர் மறுபடியும் சுகமாக்குவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெஸ்டோர் ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் பண்ணுவேன். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற. பாண்டேஜஸ், தேவையில்லாத ஃபினான்ஸ் லாக்கில் போய் மாட்டிருப்பீங்க, தேவையில்லாத ஆளுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க, தேவையில்லாத காரியத்தில் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, இதிலிருந்து விடுதலையாக்க எந்த வழியில் கர்த்தர் கட்டுண்டவர்களை என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். ஆனால் துரோகிகள்ங்கிற வார்த்தை பிரைடு பீப்புள், துரோகிகளோ வறண்ட நிலத்தில் தங்குவார்கள், அவங்களை விட்டுருவாங்க ஆண்டவர். அடுத்தது, தேவனே உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. நல்ல கவனிங்க. இது என்ன காட்சினா, தேவனே நீர் ஜனங்களுக்கு முன்னால நடந்து போனீங்கன்னா அது என்ன பவனினா, அது வெற்றி பவனி. அது என்ன பவனி? ஆண்டவர் முன்னால போறாருனாலே உங்களுக்கு என்னது கேரண்டி? வெற்றி கேரண்டி. தோற்கடிக்க முடியாத ஒரு அணி இயேசுவின் அணி. அதனால இயேசுவின் படை, இயேசுவின் படை. நீங்க இஸ்ரவேல் சரித்திரத்தை படிங்க. ஆட்டுமந்த மாதிரி புறப்பட்டு வந்த அந்த அந்த 6 லட்சம் மக்களை சிம்பிளா அடிச்சலாம் நினைச்சு ஓகு, பாசான், பாலாக், பிளையாம்
இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்த எல்லாரும் இந்த ஜன கையில் ஒருத்தர் கையில் கத்தி கிடையாது, கப்படா கிடையாது. ஆனால் இவங்களை சிம்பிளாக அடிச்சலான்னு ஆட்டு மந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நினச்சி அடிக்கலாம் வந்த ஆட்கள் எல்லாம் சிதற விட்டார். ஏன்னா முன்னால் போகிறது யாரு? தேவன். கர்த்தாவே எழுந்தருளுன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க. அந்த மோசே ஒவ்வொரு நாளும் பெட்டி எழும்பும் பொழுது சொல்கிற வார்த்தை, தேவனே எழுந்தருளும். மலையா நீங்கள் அரைஸ் ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா நாங்கள் சும்மா இருந்துருப்போம். சண்டை யாரை பார்த்துக்குவீங்க? நீங்கள் பார்த்துக்குவீங்க. எங்கள் வேலை என்ன? நாங்கள் நல்ல பாட்டு பாட வேண்டியதான் எங்கள் வேலை. அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. இதை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். அவர் வாராருனாலே அதிருது, மழை பெய்யுது பாருங்க, காட்சியெல்லாம் பாருங்க. என்ன பண்ணுது? சீனாய் அசைந்தது, சம்பூர்ணமான மழையை. அவர் இறங்கினார்னா, களத்தில் இறங்கினார்னா காட்சி வேற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியே திருப்பினா இழைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை அவருடைய ஜனங்களை ஆண்டு திடப்படுத்துறாரு. 2 விதமான காரியத்தை பார்க்குறோம். அவர் முன்னால் போகும்போது அவருடைய சாயல் வேற, ஆனால் அவர் பிள்ளைகளோடு அவருடைய நடவடிக்கை வேற. இழைத்து போன உடைய சுதந்திரத்தை என்ன பெய்து திடப்படுத்தி உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே உம்முடைய தயவினாலே ஏழைகளை, ஒரிஜினல் மொழியில் ஏழைகளை செழிப்பாக்குற தேவன். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்து செழிப்பு. கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களால் தரித்திரத்தில் இருக்கவே முடியாது. ஆமென். சொல்லுங்க. வர வர வேற எதுவும் சொல்லிவிடாதீங்க. வர வர மாமியார் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது பைபிளில் இல்லாத வார்த்தை. வர வர விருத்தி. சொல்லுங்க. வர வர அப்படின்னு உடனே என்ன தரும்? விருத்தி. விருத்தி. ஹல்லேலூயா. மகா பெரியவனானான். ஆமென். சூப்பர். இப்போ பாருங்க. 11ஆம் வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்தியவர்களின் கூட்டம் மிகுதி. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்குற நம்ம சுவிசேஷத்தை நம்ம வாழ்க்கையில் நடந்ததை நினச்சோம். இன்னும் வரும் நாட்கள் நேற்று ஜெசூரியா சொல்ல என்ன சொல்ல, இனி சபைக்கு மெகாஃபோனை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் நின்று பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்க சபைக்கு வர மாட்டாங்க. இனி ஒவ்வொரு விசுவாசியும் போய் சுகமளிக்கிறதுனால கூட்டம் கூட்டமாக சபைக்கு ஆத்துமாக்கள் வருவாங்க. கையை தட்டி ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி காஸ்பல்லாம் பிரீச்சிங் கிடையாது, அறிவிக்கிறது மாறி நிரூபிக்க போகிறோம். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் அறிவிக்க வரல. சொல்லுங்க. என்ன வந்திருக்கிறோம்? நிரூபிக்க வந்திருக்கிறோம். பைபிளே ஒரு டெஸ்டிமனி சொல்கிறேங்களேன். பைபிளில் ஃபஸ்ட்டு எப்படி க்ரௌடு ஃபுல்லாச்சு, சபைக்கு ஆலயத்துக்கு 5000 பேர் எப்படி வந்தாங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவாலயத்துக்கு பேதுரு யோவானும் போகிறாங்க. பிறவி சப்பானி ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட உள்ள தரேன்னு சொல்லி சப்பானியை சுகமாக்கி விட்டதான் ஒரே ஒரு சம்பவம் தான். ஒரு மிரக்கல் தான் பண்ணாப்புல 5000 பேர் எங்கே வந்துட்டாங்க? கைத்தட்டுங்க. 5000 பேர். 5000 பேர். இந்த 5000 பேரை கொண்டு வந்தது காஸ்பல் கிடையாது. கைத்தட்டுங்க. ஹீலிங் மிராக்கிள். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக உங்களுக்கு 5000 பேரை இழுத்துட்டு வரக்கூடிய செல்வாக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு மிராக்கிள் பீப்புளை புல் பண்ணி கொண்டு வந்துடும். சபை காணாது, ஃபாதர்ஸ் பேலஸுக்கு போயிடணும். ஹல்லேலூயா. 5000 பேர் இருக்கிற ஆடிட்டோரியத்தை கட்டி பெரிய சபைக்கு நம்ம கட்ட போகிறோம். ஆமென். அப்போ ஆண்டு சொல்றாரு, வசனம் தந்தாரு, அதை அறிவிக்கக்கூடிய கூட்டம் மிகுதி. அடுத்த வசனம், சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார். வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டார். சூப்பர். இந்த வார்த்தை எப்படி சொல்ல போறீங்க பாஸ்டர்? ஆண்டவர் எதிரிகளை ஓட விடுவாரு, ஆனா ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளை பொருளை. புருஷனுக்கு வேலை சம்பாதிக்கிற வேலை, மனைவிக்கு வேலை தின்னு தீக்கிற வேலை. சாரி, அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய வேலை தான். நாயா பேயா நீ உழைக்கணும், நான் அதை காலி பண்ண வேண்டிய பொறுப்பு யாரு பொறுப்பு? அங்க பாருங்க. ஆண்டு சொல்றாரு, சிலுவையில எல்லாத்தையும் நான் நிர்வாணமா எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு சம்பாதிச்சிட்டேன், அந்த வெற்றியை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பை நம்ம கையில கொடுத்துக்கிறார். சபையாகிய மனவாட்டி கையில. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். கொள்ளை பொருளை பங்கிட்டா. ஆண்டு சொல்லாரு, சிலுவையில் சாத்தான் திருடனை எல்லாத்தையும் அடித்து தோசம் பண்ணி வாங்கினாரு. அதை ஷேர் பண்ணுறதுக்கு அதை பெனிஃபிஷியர் நீங்கள் தான்.
அவர் ஒர்க்கிங் பார்ட்னர், நீங்கள் பெனிஃபிட் பார்ட்னர். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் அடுப்பின் அடியில், இந்த ஒரிஜினலில் இது கிடையாது, இந்த வார்த்தை அடுப்பின் அடியே கிடையாது. நீங்கள் ஆட்டு மந்தை கூட மந்தையை போல் கடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்செருகள் போலவும் பசும்பன் நிறமாகி அது இறகுல சாயலாகவும் நீங்கள் ஆட்டு மந்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் சபைக்கு நல்ல இந்த வார்த்தை சொல்லுங்க, சபையில் நீங்கள் பல நாட்களை வர்றீங்கன்னா சபைக்கு கிறிஸ்தவங்களுக்கும் வெளியே உள்ளவங்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி ஆண்டு வித்தியாசப்படுத்துகிறார். ஆமாவா இல்லையா? சொல்லுவாங்க, பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்பாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க. ஏன்னா உங்களை ஆண்டவர் மகிமையின் மேல் அவருடைய சாயலாக மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கடைசி வார்த்தை போட்டுக்குது, இறகுகளின் சாயலாக நீங்கள் இருப்பீர்கள். சல்வ வல்லவர் அதன் ராஜாக்களை ஆண்டவர் எதிரியோடு யுத்தம் பண்ணும் பொழுது அதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அவெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். சொல்லுங்க இந்த வார்த்தையை, ஃப்ரீஸ் ஆயிட்டான். நான் எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப சாதாரணமாக இந்த இஸ்ரேல் மக்களை அடிச்சலாம் நினச்சி வந்த ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த அடி ஓங்கி அடித்தா பாருங்க நம்மளுக்கு பேச சொல்கிறாங்க. என்னாச்சுன்னா அவன் சண்டை போட தெரியாத ஆட்கிட்ட தானே நான் சண்டை போட வந்தேன், நான் குதிரையோடு வந்தேன், அவன்கிட்ட எதுவுமே இல்லை, அவனைத்தானே அடிக்க வந்தேன்னா விழுந்த அடியை பார்த்த உடனே ராஜாக்கள் நினைச்சிட்டாங்க, உறைஞ்சு போயிட்டான். கத்த சொல்றாரு, உன்னை எவனா தொட்டானா மகன் அவன் என்ன ஆயிடுவான்? ஃப்ரீஸ் ஆயிடுவான். சொல்லுங்க, ஃப்ரீஸ் ஆயிடுவான், உறைஞ்சிருவான். அந்த அடி விழும். அந்த அடி ஏன்னா தொட்டது யார? அவருடைய கண்மணியை. ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை. ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ கொடுக்குறாரு, உங்களுக்காக தேவன் இவ்வளவாக அவர் நிற்கிறார். தொடர்ந்து வாசிங்க. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. தேவ பர்வதம் பாசான் பர்வதம்னா இதெல்லாம் என்ன போட்டுக்கணும்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களை கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாத பர்வதத்தை போல் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களை அலசடிப்படுற வாழ்க்கை இருக்காது. உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஸ்ட்ராங்கா உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு, அசையாது. ஏன்னா அடுத்த வசனம் போட்டிருக்குது, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதங்களில் வாசமா இருக்குது ஆண்டவர், உங்க கூட வாசமா இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நம்ம கூட வாசமா. God dwell among us. நீங்க இருக்கிற வீடு உங்க தெருவில் சாதாரணமா இருக்கலாம், மற்றவங்க பிரம்மாண்டமா இருக்கலாம், ஆனால் உங்க வீட்டில் யார் இருக்கிறா? தேவன் உங்க கூட வாசமா இருக்கிறார். அதுல என்றென்றைக்கும் அவர் வாசமா இருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு வாசமலர். அதில் உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நினைச்ச முடியாது, அசைக்க உடைக்க முடியாது. தேவன் உங்களை வர வர பலப்படுத்துவார், விருத்தியாக்குவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனில் உங்களை ஆண்டு உறுதிப்படுத்துவார். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய ரதங்கள் 10,000களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். நிப்பாட்டுங்க. இவங்களுக்கு மோசேக்கு ரதமும் கிடையாது, குதிரையும் கிடையாது, வீரர்கள் கிடையாது. ஆனால் இவங்க மந்தையாக போகிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு அவருக்கு என்ன இருக்குது? ரதம் இருக்குது. 10,000 வாசிங்களேன். தேவனுடைய ரதங்கள் 10,000களும் 1000களுமாக இருக்கிறது. அழகானீங்க. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, எதிரி ரதத்தோடு வருவான், குதிரையோடு வருவான். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரதம் குதிரை கொடுக்கல, ஆனால் ஆண்டவர் எதிர தான் வர்றாரு, ரதங்கள் வர. அதாவது எப்படி பார்க்குறேன்னா காட்சியை, நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு மேலே ஒரு பெரிய ஆவிக்குரிய மண்டலத்தில், கண்ணுக்கு தெரியாத மண்டலத்தில் மிகப்பெரிய ரதங்களும் குதிரைகளும் உங்களுக்காக வானத்திலிருந்து எதிரிகளோடு யுத்தம் பண்ண தேவன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். பைபிள் போட்டிருக்குது, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. வானத்தில் என்ன உண்டாயிற்று? யுத்தம் உண்டாயிட்டு. மிகாவேலும் அவர் தூதர்களும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு சண்டை போடுறாங்க. அங்கே பார்த்தா அங்கே அவன் இருந்த இடத்தை காலி பண்ணுறாரு. குற்றம் சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டான். அந்த வசனம் வாசிங்களா? அந்த வசனத்தில் பின்னணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெளிப்படுத்தல் 12 படி எடுத்தீங்கன்னா அதை பாருங்கள். 12:7 படிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த
தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. நிப்பாட்டுங்க. யோசபாத்து உடச்சக்கடலையும் பர்ஃபியும் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு பாட்டு பாடிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க பாட்டு புக்க வச்சு பாடிட்டு இருக்கிறாங்களாம். கர்த்தர் எதிரிகளை தங்களுக்குள்ளே அடித்து விழ பண்ணுறாரு. நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே சபை பாட்டு பாடும் பொழுது வர்ஷிப் நான் சொன்னேன் ஒரு பேட்டில் கிரவுண்ட் சொன்னேன். இங்கே ஆராதிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் தேவன் சங்காரம் பண்ணுகிறார். உங்கள் கையில் ஆயுதம் கிடையாது, ஆனால் தேவன் ஒரு பெரிய படையை வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை அடித்து நொறுக்கி நிர்மலமாக்குவார். யோசபாத்து பாட்டு பாடுறான், கர்த்தர் யுத்தம் பண்ணுறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்கிறாங்க அடுத்த வசனம், ஆகையால் பரலோகங்களே வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள். நீங்கள் தேவனை ஆராதிக்கிற உங்கள் வேலையில் ஸ்பிரிச்சுவல் ரேல்மில் வேறு மாதிரியான காரியம் நடக்குது. அதில் வர்ஷிப்பை நீங்கள் ஒரு வாரம் குறைச்சி மதிப்பிடாதீங்க. வர்ஷிப்புக்குள்ளே வந்துடுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஆராதனை இருக்கட்டும், துதி இருக்கட்டும், ஆவிக்குரிய நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். தொடர்ந்து 68 அதிகாரத்தில் வாசிங்க. தேவனே உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றார். இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. தாவீது எழுதினாலும் என்ன எழுதுறாருன்னா, இயேசுவை பற்றி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? தேவனே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சாத்தான் நம்மளை கைதியாக்கி வச்சுருந்தான். இப்போது கைதியாக்கி வச்சுருந்தவங்களை நம்மளை ஆண்டு பிடிச்சிட்டு போயிட்டாரு. அவனை ஆண்டவர் சிலுவையில் தொங்க விட்டு தோலை உரிச்சு அவன் கையில் நம்மளை பிடுங்கி, நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் ரட்சிக்கலை, அவர் நல்லவராக இருந்தாலும் நம்மளை ரட்சித்து நம்மளை விடுதலையாக்கி, துரோகிகளாக இருக்கிற நமக்கு என்ன கொடுக்குற ஆண்டவர்? வரங்களை கொடுக்குறார். கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறோம். ப்ராஃபிட்டிக்கல் கிஃப்ட், ஹீலிங் கிஃப்ட் இப்போலாம் வச்சுருக்கிறோமே, இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறோமே. நாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கனால இல்லை, துரோகிகளுக்கும் தேவன் வரங்களை கொடுக்குற காரணம் அவர் நமக்காக உன்னதத்திற்கு ஏறி நம்மை விடுதலையாக்கி நமக்கு வரங்களை பெற்றுக் கொடுத்தார். அடுத்த வசனம், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இந்த வசனத்திலையும் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் போட்டிருக்கல, தமிழில் தான் அப்படி இருக்கு. ஆங்கிலத்தில் டெய்லி ஹி லோடட் வித் பெனிஃபிட்ஸ். தினந்தோறும் நம்மளை நன்மையினால் நிரப்புறாராம், பாரம் சுமத்துறாராம். அல்லேலூயா. ஆங்கில பைபிள் தான் யாராவது படிச்சு காமிங்க, அதில் அப்படி தான் இருக்குது. தினந்தோறும் டெய்லி நம்மளை என்ன பண்ணுறாராம்? நன்மையினால் லோடு பண்ணுறாராம். தமிழில் வெறுமனே பாரம் சுமத்தினால் ரட்சிக்கிறது, ஆனால் அது அப்படி இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. நம்மளை ஆண்டவர் டெத்தில் இருந்து நம்மளை எஸ்கேப் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிறார். நாம் எல்லாருமே நித்திய மரணத்திற்கு போக வேண்டிய நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தினாலே ரட்சிப்பின் வல்லமையினாலே நம்மை மரணத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவருடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். இந்த வசனம், இந்த வருஷத்தை வாக்குத்தத்தம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிற தேவனுக்கு. அப்போ இது ஒரு வெற்றி பவனி. நமக்கு எதிர் நடக்கணுங்க. தேவன் முன்னால் உங்கள் கூட வரும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தோற்கடித்து உங்களை வெற்றிக்கு நேராய் நடத்துவார். இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு ஏரியாவில் நல்லா இருந்து ஒரு ஏரியாவில் வீக்காக இருக்கிறத கர்த்தர் விரும்பவில்லை. எல்லா ஏரியாலையும் நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாத்திலும் நீங்கள் ஜெயிக்கணும். இப்போ ஃபினான்ஸில் நல்லா இருக்கிறவங்க ஃபேமிலியில் வீக்காக இருப்பாங்க, ஃபேமிலியில் நல்லா இருக்கிறவங்க ஹெல்த்தில் டவுனாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன், எல்லா ஏரியாலையும் நீ ஜெயிக்கிற வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் பின்னால் காமிக்க போகிறேன். அதனால் சிலருக்குள்ளே எப்படி ஒரு டெபாசிட் வந்துடுறாங்கன்னா, ஒரு தீர்மானம் வந்துடுறாங்கன்னா, நான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிரைட்டு, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இதில் கொஞ்சம் வீக்கு. நான் சொல்கிறேன், எல்லா ஏரியாலையும் கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். அல்லேலூயா. அதை நம்ம படிக்க போகிறோம். வாசிங்க தொடர்ந்து. உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானில் இருந்து திரும்ப
அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும். ஆண்டவருடைய வெற்றி பவனிய, அவருடைய வெற்றி வீர நடையை பற்றி பேசும் பொழுது அடுத்தாக்கில் அங்கே சொல்றாரு, பாடுகிறவர்கள் வாசிங்க. பாடுகிறவர்களா வீணைகளை வாசிக்கிறவர்கள் சுற்றிலும் தம் வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் சபையினுடைய கார்ப்பரேட் வர்ஷிப்பு நம்ம கூடி ஆராதிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் பல இடங்களில் பல டைமென்ஷனில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இங்கே இருந்து ஆண்டவர் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறார். இப்போ சொல்லுங்களேன், சபையில் நாம் குடும்பம் ஆராதிக்கிறோம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் பிரபுக்களாக ராஜாக்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் அதான் சொல்லுது, வாசிங்க. அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. வர்ஷிப் பண்றாங்க, ஆனா பிரபுக்கள் எழும்புறாங்க. உங்கள் பிள்ளைங்க இங்கே சாதாரண சண்டே ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் படிக்க வைக்கலாம். ஆனால் இந்த ஆராதனைக்குள்ளே நடக்கும் பொழுது நிறைய இம்பார்ட்டேஷன் நடக்குது. அவங்கள ஆண்டவர் வேற லெவலில் ஆண்டவர் உலகத்தில் எழுப்ப போகிறாரு. அல்லேலூயா, ஆமென். வாசிங்க. திடப்படுத்தும். God gives strength. ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தருவார், கட்டளையிட்டு இருக்கிறாரு. இன்னும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நான் இன்னும் பலப்படணும். தேவனுடைய அந்த எல்லா வல்லமையும் என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. சபையில் ஆராதனை நான் சொல்கிறேன், வருகிற நாட்கள் நம்முடைய சபையில் எம்எல்ஏ எம்பிக்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஏஎஸ் கைத்தட்டுங்க அல்லையா, அவங்கெல்லாம் காணிக்க கொடுக்கிற அளவுக்கு தேவன் காரியங்களை மாற்றுவார். சபை ஆராதிக்கும் பொழுது தேசத்திலே ஆண்டு மாற்றங்களை கட்டிடுவார். வாசிங்க தொடர்ந்து. நாளில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளிப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். நீங்க யாரும் யுத்தத்தில் பிரியப்படக்கூடாது. யுத்தத்தில் வல்லவர் யார் தான்? அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்க சண்டை போடக்கூடாது. இப்போ சொல்றேன் கேளுங்க, சபை விசுவாசிகள் உங்க வீடுகளில் நீங்க யாரோட இணைச்சப்படக்கூடாது. யுத்தத்தில் பிரியமுள்ளவனை கர்த்தர் நினைச்சாரா, சனங்களை சிதறடிப்பான்னு போட்டிருக்குது. நீங்கள் யாரோடு சண்டை போடக்கூடாது. அடுத்தது இப்படி வர்றேன், உங்களோடு யார் உங்கள் கூட சண்டை போடல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீ நினச்சக்கூடாது, பறிஞ்சு கட்டிட்டு சண்டை போடக்கூடாது. நீ வேணா ஒரு கண்ணத்தில் அடித்தா திருப்பி காமிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறீங்க பாஸ்டர், குனிய அவன் கொட்டுவாங்கிறீங்க, நான் குனியுங்க சொல்லிங்களா அப்படி கேட்டிங்கன்னா, நீ சண்டை போடாத. முதல்ல நீ யாருக்குன்னு சண்டை போடாத. மற்றவங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் நீ என்ன பண்ணாத, திருப்பி அடிக்காத, எதுவும் பண்ணாத. பழி வாங்குறது யாருடைய வேலை? அவருடைய வேலை. அவர் யுத்தம் பண்ணுவார். இன்னொன்று சொல்லட்டுமா, அவங்களையும் உங்கள் வழிக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகமாகும்படி செய்வார். சத்துருக்கள் உங்களோடு ஒப்புரவாகும்படி செய்வார். நீ தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம்னாலே அது கர்த்தருடைய தான், அது யாருடைய கிடையாது, நம்முடைய கிடையாது. யுத்தத்தில் நீ பிரியப்படக்கூடாது. வாசிங்க. பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுத்து. நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைங்க அவங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்தா, இதே ஜனங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருந்த எகிப்து, பாவத்துக்கு அடையாளம் இருந்த எகிப்து, இங்க போட்டிருக்குது வசனம், எகிப்து எங்க வரும்? எகிப்து எங்க வரும்? பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியா கர்த்தருக்கு என்ன செய்யும்? கையெடுக்க. சபை தன்னுடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்தா ஏரிக்கரையில் உள்ள மெத்த பாவிகள்லாம் ஆண்டவட்ட வர்றது ரொம்ப சிம்பிளாயிரும். அல்லேலூயா. நாம நம்முடைய தேவனை முன்னால வச்சு சரியா இருந்தா மற்றவங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டியது கர்த்தருடைய வேலை. அடுத்த வசனம் அதான் சொல்லுது, வாசிங்க. பூமியின் ராஜ்யங்களே. வா நான் எப்படி பார்க்குறேன்னா, சபை ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தினா பூமியின் ராஜ்யங்களை ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. முழு உலகத்தையும் தேவன் அவரை ஆராதிப்பது கொண்டுறார். அதனுடைய கீ பாயிண்ட் நம்ம கையில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். நீ பாட்டுங்க. முதல் வசனம் எழுந்தருளுன்னு சொன்னா, இங்க என்ன போட்டிருக்குது? எழுந்தரு இருக்கிறவர்.
எப்படி ஆரம்பிச்சு எப்படி போகுது பாருங்க. இங்க இடையில என்ன நடந்தது? இவங்க பண்ண ஆராதனை நல்லா கவனிங்க. தேவனை எழும்ப பண்ணுவது, எழுப்பி விடுவது ஆராதனை தான். இன்னொரு வசனம் இருக்குது, தேவன் ஆர்ப்பரிப்போடும் ஆரவாரத்தோடு எழுந்தருளுவாராம். அப்போ வர்ஷிப்பு, துதி, ஆராதனை இருக்கும் பொழுது தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருனா வியாதி தரித்திரம் சிதறடிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. வாவ், சூப்பர். ஆண்டவரை நல்லா வைத்துங்க, வர்ஷிப் பண்ணுங்க. அவர் எழும்புனா எல்லா பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் அது சதறி போகும். தேவனை சபை ஆராதிக்கும் பொழுது தேசம் ஆராதிக்கக்கூடிய வழியை ஆண்டவர் செய்ய வருவார். கடைசி வசனம் வாசிக்கலாம். தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு வசனத்தை ரெண்டா பார்க்கலாம் பாருங்களேன். தேவனே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமா விளங்குறீங்க. ஆனால் அவருடைய பயங்கரமாக பராக்கிரமாக இருக்கிற அதே நேரத்தில் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். இந்த வார்த்தை இப்படி வச்சுக்கோங்க. தேவன், நல்ல இந்த வார்த்தை கவனிங்க ஆங்கிலத்தில், காட் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் த விக்டரி ஆஃப் ஹிஸ் பீப்புள். தேவன் உங்களுடைய வெற்றிக்காக உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வேலை செய்கிறாராம். அல்லேலூயா. என்ன சொன்னேன்? தேவன் நீங்கள் எல்லா ஏரியாலையும் வெற்றி பெறுவதற்காக உங்கள் எல்லா ஏரியாலையும் செய்கிறாரா? அவர் ஆக்டிவ்லி இன்வால்வ் பண்ணுறார். அதை தான் சொன்னேன். ஒரு ஏரியாவில் நல்லா இருந்து இன்னொரு, இப்போ பாருங்களேன், அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க தருதலையாக இருக்கும், சபைக்கு வராது, ஜெபிக்காது, பழக்க வழக்கம் சரியில்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஆராதிப்பீங்க, உங்களுக்கு ஒரு மன வேதனை இருக்கும். நான் ஆராதிக்கிறேன், என் பிள்ளை இன்னும் சபைக்கு வரலையே, அவன் கல்யாணம் நடக்கலையே, பிள்ளை இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். நீங்கள் ஆராதிப்பீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே ஆராதிக்கிற வேலை கர்த்தர் ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணுறாரு. உங்கள் மகனை உங்கள் மகளை ஆண்டு கொன்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்கள முழு வெற்றிக்கு கொண்டு வருகிற வரைக்கும் தேவன் ஓய மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் எல்லா ஏரியாலையும் நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் தேவன் செயல்படுவதை நிறுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் இந்த வார்த்தை தான், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அறிகிற அறிவின் எல்லா ஏரியாலையும் நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். கையை வைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உடைய வெற்றியை நான் எல்லா ஏரியாலையும் பார்க்கணும் ஆண்டவரே. அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? நான் பாடி கீர்த்தனை பண்ணணும், நான் ஆராதிக்கணும், நான் நல்ல வர்ஷிப் பண்ணணும், நான் நல்ல ஆனந்த களிப்பு, அல்லையா, பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். என் பலனாகிய கர்த்தர் இருப்பது. நான் அந்த பாட்டு பாட போகிறோம். எல் ஷடாய். தம்பி கீழே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எழுந்தல் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீ உயிரோடு எழுந்தபடினாலே அப்பா, உயிரோடு எழுந்தவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பாதாளம் ஜெயித்தவர், கல்லறை திறந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் மரித்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்த தேவன். நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் சொல்ல, இந்த காலைவேளை ஆராதிக்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏரியாவில் இருக்கிற எல்லா வியாதி, தரித்திரங்கள், சண்டைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் சிதறடிப்பார், பறக்க விடுவார். ஹல்லேலூயா. புகை பறப்பது போல பறக்கடிக்கப்படும். ஹல்லேலூயா. புகை கொஞ்ச நேரம் இல்லாமல் போயிடும். சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்ச நாள் அது இல்லாமலே போயிடும். தேவன் எழுந்தருளும் பொழுது எல்லாம் புகை பறக்கடிப்பது போல பறக்கடிக்கப்படும். ஹல்லேலூயா. எதுவும் அங்கே நிரந்தரமாக இருக்காது. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. சேர்ந்து இந்த பாட்டை பாடலை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். கரங்களை பலனாக கிறிஸ்து எனக்கு இல்லையே, வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்கோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. நீங்க பாருங்க, வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் சடாய் என் தேவமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரியாமல் புகையாமல் காப்பாற்றி. நீங்க பாடுங்க, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் சடாய் என் தேவமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினா இந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலம் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். இல்ல கைதறி. பலனாக கிறிஸ்து இருப்பதினால் பயமும் எனக்கு இல்லையே. வலம் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் சடாய் எல்ரோயி யெகோவா தெய்வமே, எல் சடாய் எல்ரோயி யெகோவா தெய்வமே. எல் சடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே, எல்ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனை மனமடிச்சு ஆலயத்திலே கொண்டு வந்து துதிக்க செபிக்கவும். இந்த ஹீலிங் சர்வீஸில் அநேகருக்கு கொடுத்த சுகத்திற்காக, எழுப்பின சாட்சிகளுக்காக நன்றி. கொடுக்கப்பட்ட செய்தியிலே தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். எல்லா சத்துருக்கள், வியாதிகள், தரித்திரங்கள் சிதறடிக்கப்பட்டது. எங்கள் வாழ்க்கையில தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற ஆராதனை கூட்டமாக அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற கிருபை கொடுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமான சுகம், நிரந்தரமான விடுதலை உண்டாவதாக. எல்லா விதத்திலும் கர்த்தாவே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே நீ உதவி செய்ய நன்றி. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. செய்து சொல்வோம், என் ஆத்துமாவே முழு உலமே பரிசுத்த, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாய் உனக்கு சமாதான கடவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பு நாம் அனைவருக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.